لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீது நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனது இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நமது அமல்களை நிறைவேற்றிவிட்டு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கு சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஷைத்தான் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை பற்றி திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். பகிரங்கம் என்று சொன்னால் மிகவும் வெளிப்படையாக. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, புகைப்பிடிப்பது, புகையிலை போடுவது உடலுக்கு நல்லதா அல்லது தீங்கானதா என்று கேட்டால், அதை பாவிக்கக்கூடிய, அதை உபயோகப்படுத்தக்கூடிய நபர் சொல்லுவார், நிச்சயமாக இது தீங்கானதுதான், நிச்சயமாக இதை அனுபவித்தால், இதை உபயோகித்தால் கேன்சர் போன்ற நோய்கள் எல்லாம் வரும் என்று நாங்கள் வாங்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகளில் கூட தெளிவாக அச்சிடப்பட்டிருக்கின்றது, எனவே இது தீங்குதான் என்று அவர் சொல்லுவார். பிறகு எதற்காக வேண்டி இதை நீங்கள் அருந்துகிறீர்கள், குடிக்கிறீர்கள் என்று கேட்டால், பழகிவிட்டோம், விட முடியவில்லை, உடனேயும் விடக்கூடாதான், பையத்தான் விடணுமா, இப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லி அந்த தீமையான காரியத்திலேயே அவர் என்ன செய்வார், நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்வார். அப்போ அவருடைய வாக்குமூலம் என்ன, அது தீங்குதான் என்று தெரிந்தும், பகிரங்கமான நமக்கு உடல்நலத்திற்கு கேடு என்று தெரிந்தும் அதை பாவிக்க வைத்தது யார் என்று கேட்டால், அதுதான் ஷைத்தான். அவன்தான் ஷைத்தான். ஷைத்தானை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்மால் அமல் கூட செய்ய முடியும். இப்ப இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நாம் எல்லாம் இங்கு வந்து தொழுதிருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலே அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்ததின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு காரியம் நம்மிடத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. இந்த உலகத்திலே இன்று எத்தனை பேர் இந்த இரவில் முடித்து இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஊரில் இவ்வளவு பேர் தான் இருக்கின்றோமா? முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? பள்ளிவாசலில் இடம் காணாது, இடம் போதாது, தெருக்களில் நின்று தொழுதால் கூட அவ்வளவு பேர் தொழுகிறார், அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் அது போன்ற வாய்ப்புகளை, பாக்கியங்களை தந்து விடுகின்றாரா என்று கேட்டால் கிடையாது. யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை கொடுக்கின்றான். யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அது போன்ற பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. மாறாக ஷைத்தானுடைய ஒரு கூலிதான், ஷைத்தானுடைய ஒரு வழிகாட்டல் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவேதான் ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டியே அல்லாஹ்விடத்தில் கீழே பொதுகிட்டு போவாங்க, கீழே புனிஞ்சு ஸ்கிரீன் போங்க, அல்லாஹ்விடத்திலே அவகாசம் வாங்கிவிட்டு வந்திருக்கின்றான். என்ன அல்லாஹ்விடத்தில் அவகாசம் வாங்கிவிட்டு வந்திருக்கின்றான்? என்னை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது இந்த மனிதருக்காக வேண்டிதான் நீ வெளியேற்றினாய், எனவே இவரையும் இவரது சந்ததிகளையும் நான் வழிகெடுக்க வேண்டும், எனவே அதுக்கு எனக்கு உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? சரி,
இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான் இல்லா மன் இத்தபஅக மினல் காவீன். நீ அவகாசம் வாங்கிக்க, ஆனால் எனது அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஆதிக்கமும் இல்லை. உன்னை யார் நண்பனாக ஆக்கி கொண்டானோ, உனது பேச்சுக்கு எவன் கட்டுப்படுகின்றானோ அவனை உன்னால் வழிகெடுக்க முடியுமே தவிர எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவனை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அவனுக்கு அவகாசத்தை வழங்கி இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றான். இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே முதலில் அவன் யாரை பழிவாங்க வேண்டும், அவனது இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் காரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் என்ன செய்யறான், அவர்களை போய் சந்திக்கிறான், அவர்களது மனைவியை போய் சந்திக்கிறான். சந்திச்சு என்ன சொல்றான், நீங்க என்னை வழி எடுத்துட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஷைத்தான் எப்படி போறான் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி என்ன செய்யறான், அவங்கள்ட்ட போய் சொல்றான். எப்படி சொல்றான், இறைவன் உங்களுக்கு எந்த கட்டளையும் போடவில்லை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீர்கள் என்று சொல்லுகின்றான். எதற்காக வேண்டி இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதே என்று உங்களுக்கு சொல்லுகின்றான் தெரியுமா? நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கினால், அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் புசித்தால் ஃபதகூனா மினல் காலிதீன், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவீர்கள். அல்லது அவுமா மலக்கை, அல்லாஹ் உங்கள் இருவரையும் வானவர்களாக மாற்றி விடுவான். நீங்கள் அப்படி மாறக்கூடாது, இதிலே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இறைவன் உங்களுக்கு இதை தடை செய்து வைத்திருக்கின்றான், தடுத்து வைத்திருக்கின்றான். அப்படி என்ன செய்யறாங்க, ஷைத்தான் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்து போய் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஃபகாஸமஹுமா, உங்கள் இருவருக்கும் நான் சத்தியம் செய்கின்றேன். ஷைத்தான பாருங்க, ஃபகாஸமஹுமா, உங்கள் இருவருக்கும் நான் சத்தியம் செய்கிறேன். இன்னியல் அக்மால மினன் நாஸிஹூன், உங்கள் இருவருக்கும் நான் நல்லது நாடவன், நலவை நாடக்கூடியவன். உங்க ரெண்டு பேருக்கும் நான் நல்லதுதான் சொல்றேன், கெட்டதெல்லாம் எதுவுமே சொல்லல. எனவே நான் சொல்றதை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதுக்காண்டி தடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா இதுதான் காரணம். எனவே அல்லாஹ் அந்த தடுத்த அந்த செயலெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கும், சொர்க்கத்தில் நீங்க நிரந்தரமா இருந்துருவீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க. இதை கேட்டு மதியை பயன்படுத்தாமல், அறிவை பயன்படுத்தாமல், இன்னைக்கு நமக்கு அறிவெல்லாம் நமக்கு வேற இதுதான் செய்யுது. என்னண்டு அல்லாஹ் தானே சொல்லி இருக்கிறான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆசை அவர்களுக்கு என்ன செய்ய விடல. ஓஹோ இதுதான் காரணமா, அப்ப இதில் போயிட்டு அப்படின்னா அப்ப என்ன செஞ்சிருவோம், இதை நாம் அடைந்து கொள்வோம் என்று அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் நிரந்தரமாக